Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் ஸ்டாண்டர்ட் 6th ஸ்கூல் புக்ல டேர்ம் 3ல சாப்டர் 3 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்றது இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் தான் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு நாளுமே. அப்படி நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸை நம்ம வேரியஸ் ஃபார்ம்ஸில் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸையும் நம்ம கெமிக்கல்ஸாக கன்சிடர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் H2O அப்படின்றது இது நம்ம டெய்லி வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு அண்ட் குக்கிங்க்கு, வாஷிங்க்கு, பாத்திங்க்குன்ட்டு நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோம். இந்த வாட்டர் அப்படின்றது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் 1 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜனும் சேர்ந்ததை தான் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி சால்ட் அப்படின்றது NaCl. இதை வந்து கிச்சன் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த கெமிக்கல் சோடியம் அண்ட் குளோரின். காமனாக இதில் கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, சால்ட் அப்படின்றது எதுக்கு எக்ஸாம்பிள், எலமெண்ட்டா, காம்பவுண்டா, மிக்சரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லாஸ்ட் குரூப் 1ல கூட அதை கேட்டிருந்தாங்க. சால்ட் அப்படின்றது காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நம்மளுடைய பாடியுமே நிறைய கெமிக்கல் பார்ட்டிகல்ஸால் மேக் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வந்து இட்லி மேக் பண்ணுறோம் வீட்டில். ஸோ அந்த சாஃப்ட் இட்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இட்லி பேட்டரில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் சேஞ்சான ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது தான். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் நம்மளால் இந்த சாஃப்ட் இட்லி அப்படின்றத வந்து மேக் பண்ண முடியுது. ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பாக்டீரியாஸ். இதுதான் அந்த மாவில் கெமிக்கல் சேஞ்சை ஏற்படுத்துது. அதே மாதிரி நம்ம குக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய கெமிக்கல் சேஞ்சஸில் அண்டர்கோ பண்ணப்படுது. இதனுடைய விளைவாக தான் ஃபுட்டில் நமக்கு கலர், ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இது எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸை சர்டின் மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதற்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, சம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் சச்சஸ் சோப்பு, ஃபர்டிலைசர்ஸ், பிளாஸ்டிக்ஸ், சிமெண்ட் இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியதான். இது வந்து சில நேச்சுரலி அக்கரிங் ஆப்ஜெக்ட்ஸில் ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமாக தான் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. இப்போ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சேஞ்சஸ் அப்படின்றத ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்சுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்றது சப்ஸ்டன்ஸ்லேயே சேஞ்சை ஏற்படுத்தக்கூடியது. ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த சப்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணுறோமோ அதனுடைய ஷேப்பு மாறி இருக்கலாம், சைஸ் மாறி இருக்கலாம், வால்யூம் மாறி இருக்கலாம், ஏன் அதனுடைய ஸ்டேட் ஆஃப் மேட்டர் கூட மாறி இருக்கலாம். லிக்விடாக இருக்கிறது கேஸாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கிறது சாலிடாக இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் மேட்டர் கூட மாறி இருக்கலாம். ஆனால் அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது கெமிக்கலி ஆசிட்டிஸ் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் பேண்டை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய சைஸ் அண்ட் ஷேப் வேணால் மாறலாம். ஆனால் அதனுடைய கெமிக்கல் கம்போசிஷன் அப்படின்றது மாறாது. எந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சும் அதில் வந்து ஏற்படாது. ஸோ இதை வந்து ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் அப்படின்றது நேச்சுரல் இண்டிகேட்டருக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது எந்த சப்ஸ்டன்ஸில் போடுறோமோ அது ஆசிடா பேஸா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் இன் கலர் வச்சு அந்த மீடியம் வந்து ஆசிட் மீடியமா பேஸ் மீடியமா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் டர்மரிக் பவுடரை ஆசிட் மீடியத்தில் போட்டோம் அப்படின்னா எல்லோ இன் கலராக ரீட்டைன் ஆகும். அதே இது பேஸ் மீடியத்தில் போட்டோம் அப்படின்னா அதனுடைய கலர் வந்து ப்ரௌன் டு ரெட்டிஷ் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷனை இது காட்டுறதுனால தான் இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸை இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வகையில் நிறைய ஆர்டிஃபிஷியல் இண்டிகேட்டர்ஸ், அதாவது கெமிக்கலி ப்ரொடியூஸ்டு இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. பட் டர்மரிக் பவுடர் அப்படின்றது நேச்சுரல் இண்டிகேட்டருக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமாக நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு தான் எது அப்படின்னா த சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குளியல் சோப், பாத்திங் சோப் அண்ட் வாஷிங் டிட்டர்ஜென்ட்ஸ், நம்ம விம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கைண்ட்ஸ் ஆஃப் சோப். இதோடு சேர்த்து நம்ம வாஷிங் பவுடரும் யூஸ் பண்ணுறோம். ரின், சர்ஃப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, கிளாத்ஸில் இருக்கக்கூடிய அழுக்க ஸ்டெயின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஆக்ஷன், அதாவது இந்த கிளீனிங் ஆக்ஷன், இந்த ஸ்டெயின் ரிமூவல் ஆக்ஷன் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் மாலிகூல்ஸில் 2 சைட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ சர்ஃபு தூள் போடுறோம் அப்படின்னா
சின்ன சின்ன துகள்களாக இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு மாலிகூல்ஸ்லையும் ஒவ்வொரு டிட்டர்ஜென்ட் மாலிகூல்ஸ்லையும் 2 சைட்ஸ் இருக்கும். ஒரு சைடு வந்து வாட்டர் லவ்விங்காக இருக்கும், அதாவது ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சராக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ஹேட்டிங்காக இருக்கும், அதாவது ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சராக வந்து இருக்கும். ஸோ எது வந்து வாட்டர் ஹேட்டிங் நேச்சரோ அது வந்து அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய டர்ட்லேயோ அல்லது ஆயில்லையோ போய் அதோட ஜாயின் ஆகி ஒட்டிக்கும். வாட்டர் லவ்விங் போர்ஷன் அப்படின்றது வாட்டர் மாலிகூல்ஸோட ஜாயின் ஆகிக்கும். ஸோ நம்மளால் அசியூம் பண்ண முடியுது டிட்டர்ஜென்ட்டுடைய ஒரு பார்ட் அப்படின்றது க்ளோத்தோட அட்டாச்சாக இருக்குது, இன்னொரு பார்ட் அப்படின்றது வாட்டரோட அட்டாச்சாக இருக்குது. ஸோ நம்ம கிளாத்தை வந்து அஜிடேட் பண்ணும்போது நம்ம கையால் துவைக்கலாம் அல்லது வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாம். அப்போ கிளாத்தில் வந்து அஜிடேஷன் வந்து ஏற்படுது. இந்த மாதிரியான அஜிடேஷன் ஏற்படும் போது இந்த டர்ட்டை சுற்றி நிறைய மாலிகூல்ஸ் வந்து சரவுண்ட் ஆகிக்கும். ஸோ இதன் மூலமாக தான் டர்ட் அப்படின்றது அந்த கிளாத்திலேருந்து எடுக்கப்படுது. அப்போ அந்த கிளாத் வந்து க்ளீன் ஆயிரும். அண்ட் இந்த ரிமூவ் பண்ணப்பட்ட டர்ட் அட்டாச்டு டு த மாலிகூல்ஸ் ஆஃப் த டிட்டர்ஜென்ட் வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ இதன் மூலமாக தான் நம்ம சோப்பு தூள் போட்டு தண்ணி ஊற்றி கிளாத்ஸை ஊற வச்சு ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா மேலே வந்து அழுக்கு மிதக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த ப்ரொசீஜர் மூலமாக தான் டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ் அப்படின்றது வந்து ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ். வாட்டர், சன்லைட், ஏர் தவிர சர்டன் நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ஸ் உடைய வளர்ச்சிக்கு வந்து தேவைப்படும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளான்ஸ் அப்படின்றது சாயில்ல இருந்தால் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து எடுத்துக்குது அப்படின்ட்டு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், NPK அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 தான் most important nutrients among other various nutrients needed for the growth of plants. அதனால தான் இந்த 3 நியூட்ரியன்ஸையும் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் அப்படின்றத பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ இந்த ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றத 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், இன்னொன்று இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது. இந்த ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றது சாயிலில் நம்ம ஆட் பண்ணும்போது சாயிலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸில் ஒரு நியூட்ரியன்ட் அல்லது 1 or more சப்ளிமெண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்ன, இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எந்தெந்த ஃபர்டிலைசர்ஸில் ஒன்லி பிளான்ட் மெட்டீரியல்ஸோ அல்லது அனிமல் பேஸ்டு மெட்டீரியல்ஸோ அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால சிந்தசைஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோ இருக்கோ அதை ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபர்டிலைசர்ஸை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த டைப் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் வந்து எக்கனாமிக்கல் இன் நேச்சராக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள் ரிமைன்ஸாக இருக்கட்டும், எக் செல்ஸாக இருக்கட்டும், டீயூ ஃபில்டர் பண்ணும்போது அந்த டீ டஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம பிளான்ட்டுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து கிரேட் ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் மக்கி அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்கும். இதெல்லாம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து நிறையா கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தப்படுது ஃபேக்ட்ரிஸில். அதனால தான் இதை இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா யூரியா, அமோனியம் சல்ஃபேட் அண்ட் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்றது. இதில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 நேம்ஸ் கொடுத்துட்டு இதில் ஃபர்டிலைசர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் இந்த சூப்பர் பாஸ்பேட் அப்படின்றத கொடுத்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ யூரியா, அமோனியம் சல்ஃபேட் அண்ட் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எந்தெந்த ஃபர்டிலைசர்ஸில் எவ்வளோ நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்குது அண்ட் எவ்வளோ பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். யூரியா அப்படின்றதுல 46% வந்து நைட்ரஜன் இருக்குது அண்ட் 0% பாஸ்பரஸ் அண்ட் 0% பொட்டாசியம். சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேரில் இருக்கிற மாதிரி 8 to 9% பாஸ்பரஸ் இருக்குது, வேற நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் அப்படின்றது கிடையாது. அமோனியம் சல்ஃபேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 21% நைட்ரஜன் இருக்குது அண்ட் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் வந்து கிடையாது. பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13% நைட்ரஜனும் 44% பொட்டாசியமும் இருக்குது அண்ட் பாஸ்பரஸ் வந்து 0% இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் நைட்ரேட் மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சாயிலுக்கு அது நைட்ரஜன் சப்ளிமெண்ட்டையும் கொடுக்குது அண்ட் பொட்டாசியம் சப்ளிமெண்ட்டையும் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட். அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹவுசஸ் எல்லாமே லைம், சாண்ட் அண்ட் வுட் இதனுடைய மிக்சர் மூலமாக தான் கட்டியிருப்பாங்க. அட் ப்ரெசண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட் தான் எல்லா விதமான ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அண்ட் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த சிமெண்ட் அப்படின்றத எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னா மில்லிங் ப்ராசஸ் மூலமாக ஃபேக்ட்ரிஸில் லைம், கிளே அண்ட் ஜிப்சம் போன்ற மெட்டீரியல்ஸை க்ரஷ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ சிமெண்ட் அப்படின்றதுல என்னென்ன சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
லைம், கிளே அண்ட் ஜிப்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்பிஜி மாதிரி எல்சிஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லைம், கிளே அண்ட் ஜிப்சம். ஸோ சிமெண்ட் அப்படின்றத தண்ணியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா சில நேரம் கழித்து அது வந்து ஹார்டன் ஆகும். ஸோ அந்த ரேட் ஆஃப் ஹார்டனிங் வந்து சிமெண்ட் கொடுக்குறதற்கு, அந்த ரேட் ஆஃப் ஹார்டனிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஜிப்சம் அப்படின்றது. ஸோ இந்த சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஜிப்சம் வந்து அந்த ஃபைனல் கிரைண்டிங் ப்ராசஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த ஜிப்சம் அப்படின்றது எதுக்கு ஆட் பண்ணப்படுது அப்படின்னா செட்டிங் ஆஃப் சிமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதற்கு. இப்போ யூசஸ் ஆஃப் சிமெண்ட்னு பார்த்தோம்னா சிமெண்ட் அப்படின்றத மார்ட்டராக யூஸ் பண்ணுறாங்க, கான்க்ரீட்டாக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட்டாக யூஸ் பண்ணுறாங்க. மார்ட்டர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக சிமெண்ட் அண்ட் சாண்டு ப்ளஸ் வாட்டர் மிக்சர் தான். நம்மளுடைய வீடு கட்டுறாங்க புதுசாக அப்படின்னா வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இருக்கட்டும், 2 செங்கலுக்கு இடையே வந்து பைண்டிங் மெட்டீரியலாகவும் அண்ட் அந்த வால் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிளாஸ்டிங் பண்ணுறதற்கு கோட்டிங் லேயராகவும் அண்ட் ஃப்ளோரிங்க்கு வந்து மேலே வந்து பூசுறதுக்கு இந்த மாதிரியான பர்பஸ்க்கு மார்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கான்க்ரீட்னு பார்த்தோம்னா சிமெண்ட், சாண்ட் அண்ட் கிராவலுடைய மிக்சர். ஸோ பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜஸ், டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்க்ரீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு கம்போசிட் மெட்டீரியல். சிமெண்ட்டை வந்து அயன் மெஷ்ஷோட மிக்ஸ் பண்ணுறது மூலமாக ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் அப்படின்றது இது மேக் பண்ணப்படுது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிம் இன் நேச்சராக இருக்கும். இது வந்து டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அண்ட் ஹவுசஸில் சென்ட்ரிங் ஒர்க், அதாவது ரூஃப் கான்க்ரீட் போடுறோம்னா அந்த மாதிரியான சென்ட்ரிங் ஒர்க்ஸ்க்காக இருக்கட்டும், பில்லர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுது. அண்ட் பெரிய பெரிய வாட்டர் டேங்க்ஸு, வாட்டர் பைப்ஸு, ட்ரைனேஜர்ஸ் இது எல்லாமே வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட்னால தான் கட்டப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிப்சம் அப்படின்றது சாஃப்ட் ஒயிட் ஆர் கிரே நேச்சுரலி அவைலபிள் மினரல். நேச்சுரலி அவைலபிள் அப்படின்னா இது வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸும் இல்லாமல். இந்த ஜிப்சம் அப்படின்றதனுடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்றது. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஜிப்சத்தினுடைய மாலிகுலர் ஃபார்முலா அடிக்கடி கேட்டிருக்காங்க. CaSO4 into 2H2O டைஹைட்ரேட். ஸோ 2H2O. கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னா CaSO4 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ CaSO4 into 2H2O அப்படின்றது தான் ஜிப்சத்தினுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இந்த மாலிகுலர் ஃபார்முலாவையும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸினுடைய மாலிகுலர் ஃபார்முலாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. half H2O வந்துச்சுன்னா அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், 2H2O வந்துச்சுன்னா அது வந்து ஜிப்சம். இதனுடைய யூசஸ்ன்னு பார்த்தோம்னா ஜிப்சத்தை ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, சிமெண்ட் மேக்கிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மேக் பண்ணுறதற்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கெமிக்கல்னு பார்த்தோம்னா எப்சம் சால்ட் அப்படின்றது மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இதெல்லாம். எப்சம் அப்படின்றதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா MgSO4 into 7H2O. இதனால வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ் வந்து இருக்குது. சில யூசஸ்ன்னு பார்த்தோம்னா பாடியுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸ் பண்ணுறதுக்கும் பாடியை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடான மெடிசின்ஸ்க்கு யூஸ் பண்ணப்படுது. அக்ரிகல்ச்சரில் பிளான்ட்டுடைய க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதற்காக பயன்படுத்தப்படுது. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஏட் வரும், ATE அப்படின்றது. மாலிகுலர் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா MgSO4 into 7H2O. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது வந்து ஃபைன் ஒயிட் பவுடர். இதை கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லுவோம். அங்கே ஜிப்சம் அப்படின்றத டைஹைட்ரேட்னு சொன்னோம், இது வந்து ஹெமிஹைட்ரேட். இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா அதே ஃபார்முலா தான் CaSO4 into அங்கே 2H2Oக்கு பதிலாக இங்கே half H2O அப்படின்றது வரும். இது வந்து ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்தே தெரிஞ்ச ஒன்று தான். இதுக்கு ஏன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா பாரிஸ், அதாவது பிரான்ஸுடைய கேபிட்டலில் எடுத்துட்டோம் அப்படின்னா அபண்டன்ட் ஆஃப் ஜிப்சம் அவைலபிலிட்டி இருந்ததுனால அங்கே அதிக அளவு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இதுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்ற பேர் வந்துச்சு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிப்சத்தை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஹீட் பண்ணும்போது அது வந்து பார்ஷியலி டீஹைட்ரேட் ஆயிரும். 2H2O அப்படின்றது half H2O ஆயிரும். ஸோ அதன் மூலமாக தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்றது மேக் பண்ணப்படுது. இதனுடைய யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் போர்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாக்ஸாக இருக்கட்டும், சர்ஜரிஸில் வந்து ஃப்ராக்சர்டு போன்ஸை வந்து செட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அண்டு நிறைய சிலைகள், டாய்ஸ் இதனுடைய கேஸ்டிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான இடத்துலலாம் இது பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபீனால் அப்படின்றது கார்பாலிக் ஆசிட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கார்பாலிக் ஆசிடையும் கார்போனிக் ஆசிடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
Carbonic. கார்போனிக் ஆசிட் அப்படின்றது H2CO3, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வாட்டரில் டிசால்வ் ஆச்சு அப்படின்னா அது வந்து கார்போனிக் ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரியானது இந்த பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த கொஷினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஃபீனால் அப்படின்றது கார்போலிக் ஆசிட் அப்படின்றது ஒரு அரோமேட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் இது. ஸோ இந்த ஃபீனால் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபீனால் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதற்கு நெசசரி இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H5OH. OH அப்படின்னு வந்தாலே அது வந்து ஆல்கஹால் குரூப். இது வந்து C6H5OH அப்படின்றது தான் ஃபீனாலினுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இது வந்து ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடா அப்படின்னு கேட்டால் இது வந்து வீக் ஆசிட். வாலடைல் இன் நேச்சராக இருக்கும் அண்ட் ஒயிட் கிறிஸ்டலைன் பவுடராக இருக்கும். இது வந்து ஒரு கலர்லெஸ் சொல்யூஷன். பட் டஸ்டுடைய ப்ரெசன்ஸில் இது வந்து ரெட் கலராக மாறிடும். அதே மாதிரி ஹியூமன் ஸ்கின்ல எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தும். அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸில் அதிக அளவில் யூஸ் பண்ணப்படுது. ஃபீனால் அப்படின்றது லோ கான்சன்ட்ரேஷன்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ரேசஸில் மவுத் வாஷஸ்லையும் ஹவுஸ் ஹோல்டு கிளீனர்ஸில் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணப்படுது. அண்ட் சர்ஜிக்கல் ஆன்டிசெப்டிக்காகவும் இது பயன்படுத்தப்படுது. ஏன் அப்படின்னா இது வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்ஹெசிவ்ஸ் அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காம்பவுண்ட்ஸை டுகெதராக சேர்க்கிறதற்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸ். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் மூலமாக ஏற்படுது. 2 kinds ஆஃப் அட்ஹெசிவ்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா நேச்சுரல் அட்ஹெசிவ்ஸ், ஸ்டார்ச்சிலேருந்து பண்ணக்கூடியது. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து சோத்து பசை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து என்னன்னா நேச்சுரல் அட்ஹெசிவ். அனதர் ஒன் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் அட்ஹெசிவ். இது வந்து கெமிக்கல்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணப்படுறது. இப்போ நார்மலாக பஞ்சர் ஷாப்பில் வந்து பஞ்சர் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டயரினுடைய சம் பீஸை வந்து எடுத்து அதில் வந்து அந்த அட்ஹெசிவை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த எந்த இடத்துல வந்து பஞ்சர் விழுந்திருக்கோ அந்த இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க ஒட்டுவாங்க. ஸோ அது வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரியான பஞ்சர் ஷாப்பில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் அட்ஹெசிவ். இந்த ஆர்டிஃபிஷியல் அட்ஹெசிவ்ஸ் அப்படின்றது எந்த டைப்க்கு யூஸ் பண்ணப்படுதோ அதனுடைய யூட்டிலிட்டிஸை பேஸ் பண்ணி நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனுடைய ஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஃபார்மாகவும் இருக்கலாம், லிக்விட் ஃபார்மாகவும் இருக்கலாம், ஃபில்ம் ஃபார்மாகவும் இருக்கலாம், பேலட்ஸ் ஃபார்மாகவும் இருக்கலாம், அண்ட் டேப் ஃபார்மாகவும் இருக்கலாம். அண்ட் இது வந்து வேரியஸ் கண்டிஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஹாட் மெல்ட்டாகவும் யூஸ் பண்ணப்படுது. இப்போ ஹாட் கன்ஸ்லாம் வந்து இருக்கும். இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்குலாம் அதிக அளவில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னதுன்னா ஹாட் மெல்ட். ஸோ ஹாட் மெல்ட், ரியாக்டிவ் ஹாட் மெல்ட், தெர்மோசெட்டிங், ப்ரெஷர் சென்சிட்டிவ் அண்ட் கான்டாக்ட் இந்த மாதிரியான வேரியஸ் கண்டிஷன்ஸ்லையும் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ், அதாவது சாப்டர் 2 வாட்டர் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் ஐசிடி கார்னர் அப்படின்றதுக்கு அப்புறமா இந்த லவாய்சியரை பற்றி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இந்த கிளாஸில் சொல்கிறேன். லவாய்சியர் அப்படின்றவர் வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஃபீல்டில் ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்தினவர். இவருடைய பீரியடுன்னு பார்த்தோம்னா 1743 1794 வரைக்கும். 17th செஞ்சுரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து 1771 மேரி ஆனி அப்படின்றவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ லவாய்சியர் பண்ண நிறையா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஒய்ஃப் ப்ரொடியூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக வந்து ரெஸ்பயர் பண்ணும்போது ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஈவன் வந்து ரஸ்டிங் ஆகும்போதும் சப்ஸ்டன்சஸ் வந்து பேர்ன் பண்ணப்படும் போதும் சேம் ஆக்சிடேஷன் அப்படின்றது தான் அக்கர் ஆகுது. அதனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இட்ஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்லோ பேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி லவாய்சியர் வந்து என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னா வாட்டர் அப்படின்றது ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரத்தினால மேட் பண்ணப்பட்டிருக்கு. வாட்டர் அப்படின்றது ஒரு பேசிக் எலமெண்ட் கிடையாது அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இவருடைய புக்கான எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்றது 1789 வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் மாடர்ன் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ 1824 ஜோசப் ஆஸ்பெரின் அப்படின்றவர் தான் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்றத இன்வென்ட் பண்ணுறார். இவர் வந்து ஃபைன்லி கிரவுண்டான ரொம்ப பொடி பண்ண சாக் அண்ட் கிளே இது இரண்டையும் ஒரு கிளினில் போட்டு பேர்ன் பண்ணி இந்த சிமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஏன் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா போர்ட்லாண்டில் இருந்த ஹை குவாலிட்டி பில்டிங் ஸ்டோன்ஸ் உடைய ரெசம்ப்ளன்ஸ் இதுக்கு இருந்ததுனால தான் இதுக்கு வந்து போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எர்த்வார்ம்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், மண்புழுக்கள் அப்படின்றது. இது வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு காம்போஸ்ட் கேஸ்டிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால தான் எர்த்வார்ம்ஸை ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வைடு ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸை வந்து இது வந்து கொடுக்குது. சாயிலுடைய ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகிறதற்கு மட்டும் இல்லாமல் பிளான்ட்டுடைய ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகிறதற்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆனியனை நம்ம கட் பண்ணும்போது நம்மளுடைய ஐஸ்க்கு சம் சார்ட் ஆஃப் இரிட்டேஷன் வந்து ஏற்படும். அதே மாதிரி கண்ணிலேருந்து டியர்ஸ் வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆனியனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய கெமிக்கல் ஆன ப்ரொப்பனெத்தியல் எஸ் ஆக்சைடு அப்படின்றது தான். இந்த ப்ரொப்பனெத்தியல் எஸ் ஆக்சைடு அப்படின்றது ஈஸிலி வாலடைல் இன் நேச்சர், அதாவது ஈஸியாக வேப்பர் ஆகக்கூடிய நேச்சர். ஸோ நம்ம வந்து ஆனியனை கட் பண்ணும்போது நம்ம அதனுடைய செல்ஸை டேமேஜ் பண்ணுறோம், அதனுடைய செல்ஸை வந்து கட் பண்ணுறோம். ஸோ இந்த செல்ஸ் அப்படின்றது டேமேஜ் பண்ணப்படும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து வெளியில் வருது. இது வேப்பர் ஆகி நம்மளுடைய ஐஸை ரீச் ஆகும்போது தான் இரிட்டேஷனை ஏற்படுத்தி நம்மளுடைய கண்ணில் இருந்து டியர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஆனியனை வந்து நம்ம க்ரஷ் பண்ணும்போது மோர் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. அதனால் மோர் கெமிக்கல்ஸ் அப்படின்றது வந்து வெளியில் வருது. ஸோ வெங்காயம் வெட்டும் போது கண்ணில் இருந்து தண்ணி வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கெமிக்கல் தான் இது, ப்ரொப்பனெத்தியல் எஸ் ஆக்சைடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 3ல 3rd சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 4 more சாப்டர்ஸ் இருக்குது. அது முடித்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங். என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other session. Until then, take care and bye-bye.